ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தேன். பருப்பு சாதம் ஆக்கிடலான்னு நினச்சேன். சாம்பார், கூட்டு, பொரியல் எதுவும் செய்கிறதுக்கு நேரமே இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் அரிசி பருப்பு 2 சேர்த்து 1.5 கப்பு எடுத்து ஊற வச்சுட்டேங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஜீரகம், மிளகு 1.5 ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு 5 பூண்டு, ஒரு தக்காளி பழத்தை போட்டு கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேங்க. இது கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகாய் போட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நல்லா வாசனையாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. தக்காளி அரைச்சி வச்சுட்டோம். ஒன்று இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி, ஜீரகம், மிளகு, பூண்டு, பெருங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த குக்கரில் நான் 1.5 கப்புக்கு 3.5 கப் தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்தேன், இதே டம்ளர் தான் 3.5 கப் தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள். நல்லா கொத்தமல்லி தழை தூவி உப்பு போட்டு கரெக்டாக வாயில் தண்ணி ஊற்றி பார்த்தோன்னா உப்பு கரெக்டாக இருந்தால் மூடி வச்சு 3 விசில் வந்த உடனே இறக்கி வச்சு பருமை இருக்குது. சூப்பராக இருக்கும்.